ஃப்ரெண்ட்ஸ், அந்த குட்டி காய்க்கும் இந்த இது மாதிரி கல் கட்டி விடணும். அப்போ தான் அது நல்லா வரும். இப்போ இது கட் பண்ணிக்கலாம் இந்த அறுவடை. இப்போ இதுக்கு இருக்குது இல்லையா, இந்த காய்க்கு இந்த கல்லை எடுத்து கட்டிடணும். இந்த காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோ இந்த காய் கல் கட்டி வச்சுக்கிறேன். இப்போ இது அப்படியே நேராக வளரும், பெருசாக ஆகும் காய். அவரைக்காய் பிஞ்சாக இருக்குது எல்லாம். இவ்வளோ வந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பூ கீழே கொஞ்சம் அறுத்து வச்சுட்டேன். இது கஸ்தூரி சாமந்தி, இது ரோஸு, பன்னீர் ரோஸு, இது பட்டன் ரோஸு. ஒரு 8 நாளுக்கு கூட இருக்கும். இது ஒரு 8 நாளைக்கு இருக்கும். இது பன்னீர் ரோஸு. இது ஒரு வாரம் கூட இருக்கும். ஒரு வாரமாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது நம்ம பறிச்சது புடலங்காய். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நம்ம வீட்டில் எல்லா கழிவுங்க இருக்குதுல்ல, எல்லாமே இருக்குதுல்ல. இதை வச்சு நம்ம உரமாக நம்ம எதுலேயோ கலந்து எதுவும் போடணுன்னே கிடையாது. அப்படியே போட்டு விட்றோம் பாருங்கள். நீங்கள் அது மாதிரி போடுங்க. முதல்ல இந்த செடிக்கு கொஞ்சம் போடலாம் பாருங்கள். மாதிரி பள்ளம் தோண்டிடுங்க. இப்படி வந்துட்டு இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதோ இதில் போட்டுருங்க. போட்டு மண் போட்டு மூடி விட்ருங்க. அவ்வளோதான். சரியா போச்சு. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அந்த வேரில் அப்படியே இறங்கிடும். பெரிய பெரிய பூவாக பூக்கும் இந்த பூ. இப்போ தான் ஒரு 4-5 பூ பூத்து வச்சு அடங்கிச்சு. திருப்பி வந்துட்டுருக்கு அரும்புங்க. 1-2 தான் இருக்குது. இது அரும்பு இருக்குது, 1-2 தான் இருக்குது. ஆனால் நம்ம இது மாதிரி போட்டு இப்படி பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா தண்ணி ஊற்ற அந்த இது இறங்கிடும். அதுலேயே நல்லா பூ பூக்கும். கத்திரி செடிக்கும் இதே மாதிரி பண்ணலாம். இது மாதிரி போட்டு இது மாதிரி மூடிடுங்க. அவ்வளோதான். தண்ணி ஊற்ற அப்படியே இதுவாகும். செடி சூப்பராக வருது பாருங்கள், கத்திரி செடியை. இது நல்லா வந்திருக்கு. இந்த செடிக்கு கொஞ்சம் போடலாம். மண் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டால் மண் லூஸாக இருந்தால் நல்லா வரும் செடிங்க. இது போட்டுட்டோம்னா 2த்துக்கும் உரம் கரெக்டாக போயிடும் பாருங்க. அவ்வளோதான். இதுதான் நம்ம தண்ணி ஊற்ற இந்த உரம் சரியாக போயிடும் அதுவே. டெய்லி வர காய்கறி கழிவுங்க. இது மல்லிகைப்பூ செடி, இதுக்கும் போடலாம். சரியா போச்சு. மொத்தம் போட்டுட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற உரம் பார்த்துக்கினீங்கல்ல, நீங்கள் இதே மாதிரி போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை. தேங்க்யூ. இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள்.